ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராமர் நட்சத்திரம், அதாவது புனர்பூச நட்சத்திரம், நவமி திதி ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு. இந்த மகாலய பட்சத்தில் இந்த மாதிரி வர்றது ரொம்ப விசேஷம். எப்போது ஒரு முறை தான் இந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்து வரும். அவருடைய நட்சத்திரமும் அவருடைய திதியும் ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு. இன்றைக்கி ராமரை பிரார்த்தனை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தைகள்லாம் தீய பழக்கங்களுக்கு அடிமையாகக்கூடாது, பெரியவாளுடைய பேச்சை கேட்கணும், ஒரு நல்ல ஒழுக்கத்தோடு வளரணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பெற்றோர்கள்லாம் இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நம்ம முன்னோர்களை நினச்சிட்டு இன்றைக்கி தர்ப்பணாதிகள் அவளுக்கு பிடிச்ச அந்த வஸ்துக்கள் பலகாரங்கள்லாம் பண்ணி வச்சு அவளை வேண்டினோன்னாலும் பெரியவாளுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும், ராமருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக அமைஞ்சிருக்கு. நவமி திதி, நாளைக்கு தசமி, இன்றைக்கி நவமி திதி, புனர்பூச நட்சத்திரம் ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு. ரமே ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராம ராம வரானனே என்பதாக இந்த ராமரை பிரார்த்தனை பண்ணிங்க. ஒன்றுமே தெரியாதவா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமர் கோயிலில் போய் சேவிக்கலாம், ஆஞ்சநேயர் கோயிலில் போய் சேவிக்கலாம். எதுவுமே முடியல, டைம் இல்லை சுவாமி அப்படின்றீங்களா, வீட்லேயே ஒரு வழக்கேற்றி வச்சுட்டு ஒரு நோட்டில் ஸ்ரீராம ஜெயம் எழுதுறதோ, இல்லை உங்கள் வீட்டு பூஜை ரூமில் ஸ்ரீராம ஜெயராம் அப்படின்னு சொல்லின்னு வந்தீங்கன்னா நம்ம பசங்க தீய பழக்கத்துலேருந்து அடிமையாகாமல் நல்ல ஒழுக்கத்தோடு நல்ல பண்போடு வளரணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்க.